என்ன மக்களே, நீங்களும் பக்தி செய்கிறது தப்புன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை பக்தி செய்கிறதுக்கு வயசு இப்போ தப்புன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நிறைய பேர் பக்தி செய்யணும்னு சொன்னாலே அது பழுத்த பழமாக ஆகி வயசான காலத்தில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மித்த மனசில் வச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு மித்த மனசில் வச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடைக்கு போகிறீங்க, வாழைப்பழம் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரி வாழைப்பழம் வாங்குவீங்க? காயாக வாங்கினா அதை நம்ம சாப்பிட முடியாது. ரொம்ப பழுத்த பழமாக வாங்கினாலும் அதை நம்ம உபயோகிக்கவே முடியாது. ஒரு நடுத்தரமாக இருக்கிற பழமாக கொடுப்பா, இன்றைக்கி நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரின்னு தானே நம்ம எல்லாருமே வாங்குவோம். வாழைப்பழத்துக்கு இருக்கிற அதே ஃபிலாசபி தான் நம்ம லைஃப்க்கும். பாலிய ஸ்டேஜில் சின்ன வயசில் நம்ம ஏதாவது சொன்னால் குழந்தைக்கு புரியாது. வயசான காலம் வரைக்கும் நம்ம இருப்போமானே சொல்ல முடியாது. லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். கலியுகத்தில் அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமான்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? அதுவும் அந்த பழுத்த பழம் மாதிரி நம்ம 60-70 வயசுக்கு அப்புறம் தான் பக்தி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 60-70 வயசு வரைக்கும் நம்ம இருப்போமான்றது ஃபஸ்ட்டு கேள்விக்குறி. ரெண்டாவது, அந்த நேரத்தில் நம்ம ஹெல்த்தியாக நல்ல நிலையில் ஃபிசிக்கலி நம்ம இருப்போமா அப்படின்றது இன்னொரு கேள்வி. ஸோ மக்களே, நடுத்தர வாழைப்பழத்தை வாங்கி நம்ம நடுத்தரமாக சாப்பிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் பக்தியும். நம்ம வாழும்போது நடுத்தர வயசில் பக்தி செஞ்சு பகவானை அடையணும். அதுதான் நம்ம லைஃபோட மோட்டோ. என்ன? தர்மத்தின் பாதையில் நடந்து மோட்ச பிராப்தி பண்ணணும். மோட்ச பிராப்தி ஆகணும் அப்படின்னா, இந்த பிறவியெல்லாம் நமக்கு வாழ்க்கை கிடைக்கணும்னா பகவத் பக்தி கண்டிப்பாக செய்யணும். ஸோ இனிமேல் எப்போவுமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் எப்போவுமே சின்ன குழந்தைங்க பக்தி செஞ்சால் அவங்கள தடுக்காதீங்க. வயசான காலம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நாளை என்பது எத்தனை பேருக்கு இருக்குன்றது நிரந்தரம் இல்லை. நாளை என்பது நிரந்தரம் இல்லை. ஸோ லைஃப் இருக்கிறத நம்ம வாழ்ந்துட்டு சந்தோஷமாக பக்தி செஞ்சு, பக்தி செய்கிறதே உங்களுக்கு சக்தி கிடைக்கதான். பக்தியில் தான் சக்தி இருக்குது. மென்டலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, மனசில் திடமாகிறதுக்கு. ஸோ அதனால் உங்கள் மனசில் இருக்க அந்த தப்பான அபிப்பிராயத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கே ஓப்பன் மைண்டடாக கீதையை படிங்க, பகவானை பக்தி செய்யுங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ பரவாயில்ல, அந்த தெய்வத்தோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். ராம ராம கிருஷ்ண கிருஷ்ண ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி. ராதே.